சரசு, உன் ஆளை வீடு வரைக்கும் கூட்டிட்டு வரதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? அவர் வீட்டுக்கு வரதுக்கு அவர் என்ன கஷ்டப்பட வேண்டியது இருக்கு? பாத்தீங்களா, இதுக்குதான் நான் இங்க வரதில்ல. நான் எங்க அம்மா வீட்டுக்கே போறேன். பாத்தியா பாத்தியா? அடடா, இப்படி எழுந்திருச்சு போறதுக்கா உங்களை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கேன்? என்னமோ நேத்துதான் கல்யாணம் ஆன மாதிரி மாமியார் வீட்டுல சுட்ட அத்திரி பாச்சா கொழுக்கட்டைய பொண்டாட்டி சுட்டு தரலன்னு கோச்சிக்கிட்டு போறதுக்கு. அதென்ன அத்திரி பச்சா கொழுக்கட்டை? அந்த கதை இன்னொரு நாள் சொல்றேன். இப்போ உன் புருஷனை நீ கூப்பிட போறியா இல்ல நான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போட்டுமா? பக்கத்துல போய் உட்காரு சரசு, இல்லனா நான் போய் உட்கார்ந்துருவேன். நல்ல அசோக சக்கரத்துல இருக்கிற சிங்கம் மாதிரி 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கத்துல திரும்பி இருக்கீங்க. ஒருத்தர் ஒருத்தர் பாருங்க. கோவப்பட்டதெல்லாம் போதும். நான் மாசமா இருக்கேன், இவரோட குழந்தைய சுமந்துட்டு இருக்கேன். இந்த நேரத்துல என்ன எப்படி படுத்துறாரு பாத்தியா? நானா? இவ தம்பி எங்க வீட்டுக்கு வந்து சத்தம் போட்டு போறான். இவ அவனை நல்லா முறுக்கேத்தி விட்டுருக்கா. யாரு? நானா? சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது. அவன் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு நியாயத்தை கேட்டிருக்கான். அதுக்கு நான் பொறுப்பா? எனக்கு மாதவ கல்யாண பத்திரிக்கை வைக்கலன்னு நான் யார்கிட்டயாவது போய் எதையாவது கேட்டேனா? இல்லல்ல. சரி, அவன் தான் வந்து சத்தம் போட்டான். இவளை கூப்பிட்டு பஞ்சாயத்து வச்சா இவ அவனை விட கத்துறா, எங்க அம்மாவெல்லாம் திட்டுறா. நான் எங்க திட்டின? சில உண்மைய கொட்டின. ஆமா, இவ பெரிய மாணிக் பாக்ஷா உண்மையை கொட்டினாலாம். ஐயே, என்ன இது சின்ன குழந்தைங்க மாதிரி? இன்னும் 6 மாசம் போனா உங்களுக்கே குழந்தை பிறக்க போகுது. இப்படி அடிச்சுக்கிறீங்க? சரசு, டாக்டர் கிட்ட செக்கப்புக்கெல்லாம் போனியா? நான் எங்க போனேன்? 4 மாசம் ஆச்சு, இது வரைக்கும் ஒரு செக்கப் கூட போல. சரி, நான் டாக்டர் அனுராதா கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறேன், உன்னை கூட்டிட்டு போறேன். ஆமா, நீங்க ஏன் இப்படி அழிச்சு போயிட்டீங்க? சரியா சாப்பிடுறது இல்லையா? நீயும் தான் அழிச்சிட்ட, துரும்பா போயிட்ட. யாரு? நானா? ஆமா. உங்களை பார்க்காம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அது என்னமோ தெரியல, உன்னை பார்த்தாலே என் கோவம் எல்லாம் பறந்து போயிடுது. ஆமாங்க, இனிமே நம்ம சண்டையே போடக்கூடாது. சண்டையா? சண்டைனா? சண்டைக்கு ஸ்பெல்லிங் என்ன? ஹலோ ஹலோ, நான் ஒருத்தி இங்க சென்சார் போர்டு ஆபீசர் மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். ஆமா, யார் இவங்க? தெரியலையே, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. உனக்கும் தெரியலையா? அது சரி, நான் கிளம்புற நேரம் வந்துருச்சுன்னு நீங்க சொல்றீங்க. சந்தோஷமா இருங்க. தேங்க்ஸ். பாம்புக்கும் கீரிக்கும் அப்பப்ப சண்டை விட்டு பிரிக்கிற மோடி மஸ்தான் மாதிரி உங்களை சேர்த்து வைக்கிற மாதிரி சேர்த்து வச்சு ஒரேடியா பிரிக்கிறேன். அரிசி மூட்டை 2மே நாளைக்கு டெலிவரி ஆயிடும். என்னது? ஆர்டர் கொடுத்தோன்னே அரிசி மூட்டை எங்க வந்துட்டு இருக்குன்னு ட்ராக்கிங் சிஸ்டம் வேணுமா? சார், அந்த வசதியெல்லாம் நம்ம கிட்ட கிடையாது சார். இதெல்லாம் பெரிய பெரிய ஆன்லைன்ல மொபைல் அனுப்புறவங்க, கம்ப்யூட்டர் அனுப்புறவங்க, இவங்க செய்யற விஷயம் சார். சார், நம்மளது ஆஃப்லைன் பிசினஸ் சார். சார், நான் அப்படி கேள்விப்பட்டதே இல்லையே சார். அப்படின்னா நீங்களே தெரிஞ்சுக்கோங்களேன் சார். இதுதான் சார் லேட்டஸ்ட். சாப்பிட வாரியலா? சார், நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. தலைவா, அந்த ஸ்ரீபெரும்புத்தூர் இடத்த கேகே நகர் பார்ட்டிக்கு ஒரு 35 ஏழுக்கு முடிச்சு கொடுத்துருங்களேன். படப்ப ஏரியாவை அண்ணா நகர் பார்ட்டிக்கு 5 சிக்கு கொடுத்துடலாம். அதுக்கு இப்போ ஒரு நாள் போயிட்டு வந்துடலான்ற என்ன சொல்றீங்க?
ஏண்டா நான் ஒருத்தி ஆப்பக்கடை ஆயா மாதிரி சாப்பாடை ரெடி பண்ணிட்டு கூப்பாடு போட்டுட்டு இருக்கேன். நீங்க என்ன என்னைய இழிச்ச வாய் நினைச்சிட்டு இருக்கீங்களா? கண்டு காணாத மாதிரி போன்ல பேசிக்கிட்டே இருக்கியே. உங்களுக்கு சாப்பாடு வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். ஏண்டா சோறு இல்லன்னு சொன்னதும் எவ்வளவு சீக்கிரமா ஓடி வாரிய? எப்பவுமே இருக்கிறதோட அருமை தெரியாது, அத உதாசீனப்படுத்துவிய, இல்லாததானே தேடி ஓடுவிய. நான் எதை பத்தி பேசுறேன்னு உங்களுக்கு புரியுதா? நல்லா புரியுது. சோத்த பத்தி தானே. உனக்கு அத பத்தி மட்டும் தானே தெரியும். ஏண்டா உனக்காவது நான் எதை பத்தி பேசுறேங்கிறது புரியுதா? புரியுது புரியுது. சாப்பிடுற நேரத்துல தேவையில்லாம பேசி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காத, பாத்துக்க. நான் என் மருமவ திவ்யாவை பத்தி பேசிட்டு இருக்கேன். அதுதான் புரியுதுன்னு சொல்றேன்ல. ராசா, உன் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லையாப்பா? உனக்கு எப்படி தெரியும்? அது நான் இன்னைக்கு என் மருமவ வீட்டுக்கு போயிருந்தேன். ஆளே மாறி போயிட்டா. வழக்கமா நான் என் மருமவளை பாக்குற மாதிரியே இல்ல, யாரோ புதுசா ஒரு ஆளை பார்த்த மாதிரியே இருந்துச்சு. ஏக்கா, நீ வேற யாரையோ பார்த்துட்டு திவ்யான்னு நினைச்சிருப்ப. ஏன்னா இப்ப அந்த வீட்டுல ரேகான்னு புதுசா ஒரு மருமக இருக்கா. அட நீ வேறடா, 2 மாசமா அவ இந்த வீட்டுக்கே வரலங்கிற ஆதங்கத்தை சொல்லிட்டு இருக்கேன். ஏமா நீ ஏன் அங்கெல்லாம் போற? ராசா, அது என் அண்ணன் வீடு. எல்லாத்துக்கும் மேல இப்ப என் சம்மந்தி வீடு. நான் எப்ப வேணாலும் போவேன், எப்ப வேணாலும் வருவேன். ஏன்னு கேக்குற உரிமை என் புருஷனுக்கு கூட கிடையாது. எப்படி கேட்க முடியும்? கேட்டா தான் கண்ணா பண்ணா அடி விழுவுமே. என்ன கையை நீட்டு. நல்லா போடு. இந்த ராசா உனக்கு கொஞ்சம். எனக்கே அந்த கண்டையில ஊத்திட்டு இருக்க. அந்த ஆள் குளிச்சு 4 நாள் ஆச்சு. அந்த ஆள் கையில எவ்வளவு அழுக்கு தெரியுமா? இதெல்லாம் மனுஷன் திம்மானா? அந்த ஆள் கையில எவ்வளவு அழுக்கு தெரியுமா? இதெல்லாம் மனுஷன் திம்மானா? அம்மா, வேற கரண்டில எனக்கு ரசம் ஊத்து. ஏ ரசா, நான் திவ்யாவை பத்தி பேச்சு எடுத்தாலே நீ வேற ஏதாவது பேசி அந்த கதையே மாத்திரு. நீ ஏன் அங்க போனன்னு நான் கேட்டேன். இவ்வளவு நாள் நீ மாலை போட்டுக்கிட்டு இருந்த, அதனால நான் அங்க போல. இப்பதான் நீ மாலை கழட்டிட்டல, அதான் போனேன். அடுத்து பழனிக்கு பாத யாத்திரை போலான்னு இருக்கேன். பிச்சு போடுவேன் பிச்சு. இனிமேல் இந்த வீட்டுல விரதம்ங்கிற பேச்ச கூட யாருமே இருக்க கூடாது. அக்கா, இனி நான் விரதம் இல்ல இருக்க மாட்டேன்னு சொல்ல வந்தேன். அதான பார்த்தேன். அது சரி, போன காரியம் என்னாச்சு? திவ்யா வரமாட்டேன்னு சொல்லிட்டா. ஏக்கா? அவ 3 மாசம் முழுகாம இருக்காளாம். ஏத்தே, நான் பிள்ளைய பெத்தெடுத்து உங்க பேரனோட வீட்டுக்கு வரேன்னு அன்பா சொல்லி விட்டா. என்ன ராசா, முட்டைய திருடுனவ மாதிரி திருன்னு முழிக்கிற? அப்படிலாம் இருக்காதுமா. அதெல்லாம் நடந்திருந்தா தானே அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு. சட்டியில இருந்தா தானே ஆப்பையில வரும். ஐயா, உன் மண்டே சொன்னேடா. ஏமா, இப்ப எதுக்கு நீ அவகிட்ட போய் பேசின? என்ன சண்டை கிட்ட போட்டியா? எப்பா, நான் எதுக்குப்பா சண்டையெல்லாம் போட போறேன்? சண்டை போடணும்னு தான் போனேன். ஆனா இப்பதானே அவ அண்ணனுக்கு ரிசப்ஷன் முடிஞ்சது, ஒரு 2 நாள் கழிச்சு வந்துடுறேன்னு சொல்லிட்டா. அவ எங்க வர போறான்? என்னது? ஒண்ணும் இல்லம்மா. என்னடா இவன் இப்படி சொல்றான்? முதல்ல ஒன்ன தொலைச்சு விடுவேன். என்னால இனிமேல் பொறுமையா இருக்க முடியாது. எனக்கு உடம்புல தெம்பு இல்லாம போச்சு. என்னைக்கு நான் என் மருமகளை கூட்டிட்டு வந்து வேலை வாங்குறது? எல்லா பொறுப்பையும் அவட்ட ஒப்படைச்சிட்டு நான் அக்கடான்னு உட்கார்ந்துருவேன். நான் என்ன எங்க அண்ணி மாதிரி 3 ஆம்பளை பிள்ளைய பெத்து வச்சுட்டு ஒரு மருமவ இல்லைன்னா இன்னொரு மருமவ அணைச்சுக்கூடான்னு கனவு கண்டிட்டு இருக்கிறதுக்கு? அது சரி. நான் பெத்து வச்சுக்கிறது கருவேப்பிலை கொத்து மாதிரி ஒரே ஒரு பிள்ளை. அந்த மருமவளும் என்னைய புரிஞ்சுக்கிடலன்னா நான் எங்கதான் போவேன்? இந்த பாரு ராசா, என் மருமவ இந்த வீட்டுக்கு வந்தே ஆகணும். இனிமேல் என்னால சமைச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அக்கா, நீ கவலைப்படாத, நான் இருக்கேன்க்கா உனக்கு. நீ சமைச்சத நாய் கூட திங்காதடா.
இல்லக்கா நான் கல்யாணம் பண்ணி இல்லக்கா கல்யாணம் பண்ணி நீ கல்யாணம் பண்ணா வீட்டோட மாப்பிள்ளையத்தான் இருக்கணும்னு உன் ஜாதக தலையெழுத்திலே எழுதி இருக்கு. அந்த ஜாதகத்தை நான் நாளைக்கே மாத்த சொல்றேன். ஜாதகத்தை மாத்திட்டா தலையெழுத்து மாறிடுமா? இந்த பாரு ராசா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நாளைக்கு என் மருமவளை இங்க கூட்டிட்டு வாரேன். ஆமா, சோத்த போட வேண்டியது, பக்கத்துல உட்காந்து சாப்பிட விடாம நோய் நோய் ஏதாவது பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது. இதைத்தானே உன் வேலை ஆரம்பிச்சிட்டு இருக்க. மாலை போட்டு 48 நாள் விரதம் இருந்து நான் கூழோ கஞ்சோ கிடைச்சதை சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தேன். என்ன போட்டு ஏமா இப்படி படுத்திட்டு இருக்க? எனக்காகவா நான் பேசுறேன்? உனக்காக தானே இப்படி எல்லாம் பேசுறேன்? கல்யாணம் பண்ணி கூட எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்காம இப்படி சும்மா இருக்கியே. இந்த பாரு ரசா, ஒரு புது சைக்கிளை வாங்கிட்டு ஒரு 10 நாள் ஓட்டாம வச்சாலே அது துருப்பிடிச்சு போயிரும். இது வாழ்க்கை பிரச்சனையா? இங்க பாருமா, இந்த எதுக்கு முன்னாடி பேசணும்னு சொல்லி எரிச்சல காப்பிட்டு இருக்காத. நான் இப்ப நல்ல மூட்ல இருக்கேன். நாளைக்கு நானும் சங்கரும் போய் தாத்தோட ஆபீஸ முழுசா சார்ஜ் எடுத்துக்க போறோம். நாளைக்கு காலை நான் கிளம்புறப்ப திவ்யா, காவியா, கோவியான்னு ஏதாச்சும் ஆரம்பிச்சேன், அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். ராசா, நாம இப்பவே ஒரு முடிவுக்கு வந்துருவோம். இந்த பாரு ராசா, நாளைக்கு நீ என்னதான் போய் காலில் விழுந்தாலும் அவ இனிமே இந்த வீட்டுக்கு வர மாட்டா. போதுமா? இதுதான் அவன் முடிவே. மாப்பிள்ள என்னடா இப்படி சொல்லிட்டு போறா? ஆமாக்கா, 2 பேருக்குமே ஒத்து போகலையே. நானும் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். இதெல்லாம் எங்க போய் முடியும்னே தெரியலக்கா. என்ன சொல்லுடா? இதோ பாருக்கா, ராஜாவோட வாழ்க்கை வீணாகுதுன்னு எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. பாவம் நல்லவன், மாப்பிள்ள நல்ல மனசோட செய்யற எல்லா காரியமும் அந்த பொண்ணுக்கு தப்பா படுதே. இவனோட ராசி அந்த மாதிரிக்கா. என் புள்ள இப்படி வாழாம மனசு நொந்து போயிருக்கா. நீ நான் இப்படி வேடிக்கை பார்த்துட்டு சும்மாவா இருக்கணுங்கிற? இல்லக்கா, மாப்பிள்ளையோட சந்தோஷத்துக்காக 1008 தில்லுமுள்ளு பண்ணி கவிதாவோட அண்ணனை கடத்தி அவனை அரிசி மண்டியில கட்டி போட்டு மாப்பிள்ளைக்கு திவ்யாவை கட்டி வச்சோம். எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலையாக்கா. இதுக்கு மேலேயும் சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா ஒன்னும் வேலைக்கு ஆகாது. நாளைக்கு பாரு, சுனாமி மாதிரி எப்படி ஒவ்வொருத்தரையும் சுத்தி சுத்தி அடிக்கிறேன்னு. அப்பதான் இந்த சுந்தரி யாருங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அக்கா சபதம் போட்டுட்டாங்க. நாளைக்கு பார்வதி அம்மா வீட்டுல என்ன நடக்க போகுதோ சுத்தம். வாங்க எம்டி சார், வாங்க. வணக்கம். ஐயோ, நான் எம்டிலாம் இல்லைங்க. நான் ஒரு சாதாரண மனுஷன் தான். ஏதோ அதிர்ஷ்டமும் கடவுளும் என் பக்கத்துல இருக்கிறதுனால அதான் இந்த மாதிரிலாம் ஏதோ நடந்துட்டு நினைக்கிறேன். மாப்பிள்ள, எல்லாம் உன் நல்ல மனசுக்காக தானே இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கு மாப்பிள்ள. அட நீ சும்மா இருமா. ஆடா சும்மா இரு மாப்பிள்ள, நீ ஒத்துக்க மாட்டேன்ற. எங்க சங்கர் வரலையா? சங்கர். ஹலோ ராஜானே. ஹலோ சார். ஹலோ சங்கர் சார், பாக்குறதுக்கு அப்படியே அசல் எம்டி மாதிரியே இருக்கீங்க. ஆமாப்பா, அது எப்படி ஒரே நாள்ல அப்படியே ஆளே மாறிட்டேன்?
சூழ்நிலைண்ணே மாற வேண்டியிருந்தது ஒரே நல்லா மாறிட்டேன். மாப்ள என்னன்னாலும் படிச்சவன் தானே மாப்ள. அப்படி இல்ல மாமா, நான் இந்த மீட்டிங் கான்ஃபரன்ஸ் அது இதுன்னு போயிருக்கேன். அப்ப 5-6 கோட் எடுத்து வச்சிருந்தேன், அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்ல, ராஜா அண்ணனுக்கு ஒரு கோட் ரெடியா வச்சிருக்கேன். ஆனா நீ போய் போட்டு வாங்க. போட்டுக்கலாம் தான். ஆனா இப்பெல்லாம் அந்த கோட்லாம் நமக்கு செட் ஆகுதுல்லப்பா. ஏன்னு? ஏற்கனவே மாதம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு கோட்லாம் போட்டு தான் இருந்தேன். அதை பார்த்துட்டு திவ்யா செம்மையா திட்டா. அதுக்கப்புறம் ஜென்மத்து இந்த கோட்டே போகக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள வந்து சீட்ல உட்காருங்க. ஆமாப்பா, போய் உட்காருப்பா. இது நான் உட்காரதா? நீங்க போய் முதல்ல உட்காருங்கண்ணே, போங்கண்ணே. இல்லப்பா, எனக்கு கூச்சமா இருக்கு. முதல்ல நீ போய் உட்காரு போ. மாமா சொல்லுங்க. போய் உட்காருங்க. போங்கண்ணே, போங்க, போய் உட்காருங்க. உட்கார்றா மாப்ள. மாப்ள அம்சமா இருக்க மாப்ள. ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டுமா? வேணாம் வேணாம் வேணாம். ஆட சும்மா இருறா மாப்ள. சரி மாப்ள, சரி. சூப்பரா இருக்கு மாப்ள. பாத்தியா சங்கர், நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. நீ போய் உட்காருப்பா. அட உட்காருப்பா, நானும் பார்க்கணும்ல. உட்காரு. உட்காருப்பா. ஆஹா ஆஹா, களையா இருக்கு. கிள ரத்தம் ஓடிக்கிட்டு இருந்த இந்த ஆபீஸ்ல இப்பதான் இள ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கு. சூப்பரா இருக்கு மாப்ள. உங்க 2 பேருக்கும் என்னோட மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இன்னிலிருந்து மிஸ்டர் சுந்தர்லிங்கம் எழுதி வச்ச உயில் படி நீங்க 2 பேரும் தான் இந்த ஆபீஸுக்கு எம்டிஸ். இங்க நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் நீங்க 2 பேரும் தான் பொறுப்பு. இந்த நிறுவனத்தை சேர்ந்த எல்லா சொத்துக்களையும், பெரியவருடைய நிலபுலன்கள் சொத்துக்களையும் அனுபவிக்கிற உரிமை உங்க 2 பேருக்குமே இருக்கு. ஆனா விக்கிற உரிமை மட்டும் கிடையாது. உங்க 2 பேருக்கும் மாசம் தலா 50,000 ரூபாய் சம்பளம். இந்த சொத்துக்களை நீங்க அபிவிருத்தி பண்ணி லாபம் அடைஞ்சா அந்த லாபம் உங்க 2 பேரையும் சேரும். ஆனா நஷ்டம் அடைஞ்சா அதை நீங்க 2 பேரும் தான் சரி பண்ணணும். அதனால ஜாக்கிரதையா இருந்துக்குங்க. பிசினஸ்ல அங்கங்க பணம் போட தானே நஷ்டம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. எதுவுமே பணம் விட்டா பெட்டர் தானே? அது உங்க இஷ்டம். சும்மா இருந்தாலும் வட்டி வரும். ஆனா இந்த எல்லா சலுகையும் 6 மாசம் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் தாத்தாவோட 2வது உயிரை பிரிச்சு படிச்சா அதுல என்ன இருக்கோ அது யாருக்கு தெரியும்? ஏன் சார், இந்த விஷயம் தான் உங்களுக்கு தெரியுமே. அதெல்லாம் சொல்ல முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னும் 6 மாசத்துக்கு நீங்க தான் இந்த கம்பெனியோட எம்டிஸ்னு இங்க ஒர்க் பண்ற யாருக்குமே தெரியக்கூடாது. அப்படி இருந்தாதான் நல்லது. ஒருவேளை வெளியே தெரிஞ்சிச்சுன்னா அது ஆபீஸோட வேலையெல்லாம் பாதிக்கும். அப்புறம் யாருமே உங்களை மதிக்கவே மாட்டாங்க. நீ சொல்றது எனக்கு புரியுது. நாங்க தான் எம்டின்னு வெளியில யாருக்கும் தெரியாது. நீங்க கவலைப்படாதீங்க சார். நீங்களே ஒரு ஆடிட்டர் தான் சார். ஒரு கம்பெனியை எப்படி நடத்துறதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. தாத்தா உங்ககிட்ட பொறுப்பெல்லாம் ஒப்படைச்சு ஒரு நல்ல முடிவை தான் எடுத்திருக்காரு. கம்பெனியை நீங்க பெரிய அளவுக்கு கொண்டு போவீங்கன்னு நான் நம்புறேன். ஓகே, இன்னிலிருந்து இந்த கம்பெனியை உங்க 2 பேருடைய பொறுப்புல ஒப்படைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். நன்றி. சரி சார். ஹலோ. ஓ சார், 2 மூட்டை பொன்னியரிசி தானே? இதோ 1 ஹவர்ல அனுப்பிச்சிடுறேன் சார். இல்ல நானே எடுத்து வந்துடுறேன். அண்ணா, இந்த அரிசி மண்டி டீலிங்லாம் இனிமேல் கம்பெனியில் வந்து பண்ணாதீங்க. இந்த விஷயம் எல்லாத்தையுமே நம்ம மாமாவை பண்ண சொல்லுங்க. இதை விட முக்கியமான வேலை நம்ம ஆபீஸ்ல நிறைய இருக்கு. இல்லப்பா, அது வந்து மாப்ள 6 மாசத்துக்கு உன் வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ பேசாம இந்த ஆபீஸ்ல வேலை பாரு மாப்ள. இல்ல மாமா, நம்மள கை தூக்கி விட்ட விஷயத்த எப்பவுமே கைவிடக்கூடாது. அதெல்லாம் சரிதான். உதாசனப்படுத்தவும் கூடாது.
அதை செய்யறப்பதான் மனுஷன் தொழிலையும் தோத்துறான், வாழ்க்கையிலையும் தோத்துறான். சரி, இந்த பதவி, நாற்காலி இதெல்லாம் எத்தனை நாளைக்கு? 6 மாசம்னு வக்கீல் சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் அரிசி வண்டி தானே. நீ சொல்றதும் கரெக்டா தான் இருக்கு. அதனால சங்கர், நீ எதுவும் தப்பா எடுத்துக்காதப்பா. ஏதோ நீ இவ்வளவு வற்புறுத்தினாலதான் நான் இந்த பதவியை ஏத்துக்கிட்ட தவிர மத்தபடி இது எல்லாமே உன் பொறுப்பு. நீ எடுக்கிறது தான் முடிவு, நீ வைக்கிறது தான் சட்டம். என்ன, எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. அதனால நீ இந்த பதவியில இருந்து பொறுப்பா வேலை செய். ஓகேவா? அண்ணா நீங்களும் என் கூட இருங்கண்ணா, அப்பதான் நல்லா இருக்கும். வருவேன், தினமும் வருவேன், வந்து தலையை காட்டுவேன், சில விஷயத்துல தான் கலந்துப்பேன். ஆனா முழுசா இந்த பிசினஸை நீ தான் பாத்துக்கணும். நீங்க சொல்றத பார்த்தா ஆபீஸே வரமாட்டீங்க போல இருக்கு. இல்ல வருவேன்ப்பா. அப்படி ஒரு வேலை வரலன்னு வையே, 4 மூட்டை அரிசி ஆர்டர் பண்ண டக்குன்னு வந்து நிப்பா மாப்ள. சும்மா மாமா. சரிப்பா, நீ வேலையை ஆரம்பி, நான் கிளம்புறேன். ஓகேண்ணா. சரியா?